அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவின் ஜம்முவை ஒட்டியிருந்த பாகிஸ்தானின் ராணுவ நிலையை இந்திய ராணுவம் தாக்கி அழித்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. பாகிஸ்தானினுடைய ராணுவ நிலைகளை நாம் உடனுக்குடன் தாக்கி அழிப்பதற்கான தேவை எழுந்துவிட்டது. ஏனென்றால் டெல்லியை குறிவைக்கக்கூடிய அளவிற்கு பாகிஸ்தானுக்கு துணிச்சல் வந்துவிட்டது என்றால் உடனடியாக நாம் சுதாரித்துக் கொள்ள வேண்டிய ஒரு நேரம் இது. ஏனென்றால் பாகிஸ்தான் வசமும் 4 ஏவுகணைகள் இருக்கின்றன. அப்தாலின் போன்ற ஏவுகணை மும்பையை குறிவைத்து பாகிஸ்தானால் உருவாக்கப்பட்டது. ஷஹீன் என்கின்ற ஏவுகணை பெங்களூரு, சென்னை வரை வரக்கூடிய அளவு திறனோடு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நகரத்தையும் குறிவைத்து அதற்கு ஏற்ற முறையிலே ஏவுகணைகளை, அணு ஆயுதங்களை பாகிஸ்தானும் உருவாக்கி வைத்திருக்கின்றது. எனவே அதை ஏவ வேண்டும் என்றால் அதற்குரிய கட்டமைப்புகள் வேண்டும். அதை உடனடியாக முறியடிப்பதற்கான ஒரு தேவை நமக்கு எழுந்திருக்கின்றது. டெல்லியை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணையை நம்முடைய வான்வெளி அமைப்புக்குள் வைத்து நாம் ஹரியானா அருகே தாக்கி அழித்திருக்கின்றோம் என்றாலும் கூட உடனடியாக பாகிஸ்தானினுடைய விமான தளங்களை குறிவைத்து இன்று இரவுக்குள்ளேயே அழிக்க வேண்டும் என்பது இந்திய ராணுவத்தினுடைய ஒரு இலக்காக இருக்க வேண்டும் என்று சர்வதேச அளவில் எதிர்பார்க்கப்படுகின்றது. விமான ஓடுதளங்களை தாக்குவதற்கான காரணம் அதுதான். ஏவுகணை மையங்கள் எங்கே இருந்து ஏவப்படுகின்றன என்ற விவரத்தையும் இந்திய ராணுவம் பெற்று வருகின்றது. எனவே அந்த ஏவுகணை மையம் தொடர்பான விவரங்களை பெற்று அங்கும் தாக்குதல் நடத்தி அழிப்பதன் மூலமாகத்தான் கட்டமைப்புகளை சிதறடித்து விட்டோம் என்றால் பாகிஸ்தானால் முழு செயல்திறனோடு செயல்பட முடியாது. நம்மிடம் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் 100% பாதுகாப்பாக இருக்கின்றன. இந்திய வான் எல்லையை நோக்கி கிட்டத்தட்ட ஒரு 2500-3000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து ஒரு ஏவுகணை புறப்பட்டால் கூட உடனடியாக நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் நமக்கான எச்சரிக்கையினை வழங்கும். அதன் பிறகு 2 நிலைகளில் அது செயல்படும். வரக்கூடிய ஏவுகணையை எவ்வளவு தூரத்தில் தாக்கி அழிக்க வேண்டும் என்பதை பொறுத்து, தூரமாக இருக்கும் பொழுதே அழிக்க வேண்டுமா அல்லது குறைந்த தூரத்தில் வந்த பிறகு அழிக்க வேண்டுமா என்பது உட்பட 2 நிலைகளில் செயல்பட்டு எந்த ஒரு ஏவுகணையையும் நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளால் தாக்கி அழித்து விட முடியும் என்றாலும் கூட பாகிஸ்தானை அது போன்ற ஒரு நிலைக்கு செல்ல விடக்கூடாது என்கிற ஒரு தேவை இருக்கின்றது. டெல்லியை இருக்கக்கூடிய பாகிஸ்தானினுடைய நடவடிக்கை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.